பாருங்க இந்த மாதிரி கேலண்டர் அட்டை வந்து நம்ம வீட்டில் பழைய கேலண்டர் அட்டை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டைகளை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க நான் கேலண்டர் அட்டைக்கு மேலே ஒரு அட்டைக்கு மேலே ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு அட்டைக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் ஒட்டி விட்டுருக்கேங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் இந்த மாதிரி கயிறு எடுத்திருக்கேன். இது வந்து லெகின்ஸ்லேருந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். உங்ககிட்ட நைலான் கயிறு லெங்க்தாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை சரடாக இருந்தால் கூட ஓகே தான். ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான கயிறு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறை வந்து நான் கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த அட்டையுடைய கார்னரில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெங்க்தாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் வந்து இன்னொரு கயிறை அந்த அட்டையோட இன்னொரு கார்னரில் கட்டி விட்டுட்டேன். நம்ம கீழே கட்டணும் இல்லைங்களா, அந்த கயிறை தான் வந்து மேலேயும் வந்து சேர்த்து கட்ட போகிறோம். ஸோ அந்த கயிறை இன்னொரு கேலண்டர் அட்டையை அந்த அட்டைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக 4 கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை வந்து மேலே இருக்கக்கூடிய அட்டையுடைய 4 கார்னர்லையும் நான் கட்டி விட்டுட்டேங்க. பாருங்க இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கட்டியிருக்க கயிறுகளை இந்த மாதிரி விண்டோவில் வந்து நான் ஹேங் பண்ணி விட்டுட்டேங்க. மேலே இருக்க அட்டையை மட்டும் நம்ம கட்டினா போதும் விண்டோவில். கீழே இருக்க அட்டை வந்து அது தானாகவே வந்து நம்ம கயிறு கட்டிருக்கோம் அதிலே ஹேங் ஆகிக்கும். இப்போ நம்ம இதில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப அதிக அளவுக்கு புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க போறீங்கன்னா இந்த விண்டோ சைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெங்க்த்துக்கே நீங்கள் மரப்பலகையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து இந்த மாதிரி விண்டோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட நீங்கள் நைலான் கயிறு போட்டு கட்டி விட்டுட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.